ஈரான் இஸ்ரேல் போர் சூழலால் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் எரிவாயு இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் 60% இறக்குமதியை நம்பியுள்ள எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தால் எரிவாயு முறைக்கு மாறிய பல்லாயிரக்கணக்கான ஆட்டோக்கள் மற்றும் கால் டாக்சிகள் தற்போது எரிபொருள் கிடைக்காமல் முடங்கியுள்ளன. ஒரு சில இடங்களில் மட்டுமே எரிவாயு கிடைப்பதால் மீனம்பாக்கம், கிண்டி போன்ற பகுதிகளில் ஜிஎஸ்டி மற்றும் அண்ணா சாலைகளில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. 3 முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்தும் எரிபொருள் கிடைக்காததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஓட்டுநர்கள் வேதனை தெரிவிப்பதோடு இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்பிஜி கேஸ் ஒரு மாசத்துக்கு மேல டிமாண்ட்ல வந்து அங்கங்க ஒரு பங்க்ல வந்து நின்றது. இப்போ சுத்தமா ஒரு வாரமா எந்த பங்க்லயும் வரல. எல்லாம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு அலைஞ்சு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில 6 மணிக்கு லைன்ல நின்னோம். இன்னும் டீ காஃபி கூட ஒரு வழி இல்ல. 8:30 மணில இருந்து நிக்கிறோம். இது வரைக்கும் ஒரு டீ காஃபி கூட குடிக்கல. அந்த மாதிரி இருக்குது எங்க நிலைமை. இது எதுதான் தீர்வு? எந்த அளவுக்கு இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது? ஆமாண்ணா, இப்ப காலைல 6 மணில இருந்து நிக்கிறோம். இப்ப மணி 12 ஆயிடுச்சு. தள்ளி நெஞ்சு வழியே வந்துருச்சு. இதுக்கு மேல நாங்க எப்படி ஓட்ட முடியும்? ஒரு நாளைக்கு காலைல தான் ஓட்டணும். காலைல ஓட்டினா சாயந்தரம் காலி ஆயிடும். திருப்பி மறுநாள் இங்கே நிக்கணும். இதே எப்படி ரொட்டேஷன் வேற எங்கேயும் கிடைக்கல. இந்தியனை தவிர வேற எங்கேயுமே கிடைக்கல.